தமிழகத்தில் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் நித்யானந்தன் வழங்கும் தகவல்களை நேரலையில் கேட்கலாம். நித்யானந்தன், வணக்கம். இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி மாலையுடன் ஓய்வு பெறக்கூடிய நிலையில மீதம் இருப்பவர்களுக்கு எப்போது இந்த எஸ்ஐஆர் படிவங்கள் வழங்கப்பட இருக்கிறது, அது எப்போது தேர்தல் ஆணையத்திற்கு கிடைக்கும்? இது தொடர்பான முழு விவரங்கள். எஸ்ஐஆர் எனப்படக்கூடிய சிறப்பு தீவிர திருத்த பட்டியல், வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செய்வது, இது கடந்த 2002ஆம் ஆண்டு தமிழகத்தில் செய்யப்பட்டது. அதன் பிறகாக தற்பொழுதுதான் செய்யப்பட்டு வருகிறது. நவம்பர் மாதம் 4ஆம் தேதி துவங்கிய இந்த எஸ்ஐஆர் பணிகள் என்பது டிசம்பர் 4ஆம் தேதியுடன் நிறைவடையும் என கூறப்பட்ட நிலையில் கூடுதலாக அவகாசம் என்பது இந்திய தேர்தல் ஆணையம் வழங்கியது. இன்றுடன் நிறைவடைகிறது. இன்று மாலை 5 மணியுடன் இந்த எஸ்ஐஆர் பணிகள் நிறைவடைகிறது. எஸ்ஐஆர் என்பது யார் யாருக்கெல்லாம் வாக்கு செலுத்துவதற்கான வாக்காளர் அடையாள அட்டை சரியாக இருக்கிறது, யார் யாருக்கெல்லாம் வழங்கப்படலாம் என்பது குறித்தான முழுமையான விவரம். அதேபோல 2 இடங்களில் வாக்கு வைத்திருப்பவர்கள், இறந்தவர்களுடைய வாக்குகள் தற்பொழுது வரை கரண்டில் இருப்பது என பல்வேறு விவகாரங்களை அதில் இருக்கக்கூடிய கலைந்து எடுப்பது பணிதான் இந்த எஸ்ஐஆர் பணி. கிட்டத்தட்ட 36 நாட்களுக்கு மேலாக தமிழகத்தில் நடைபெற்றிருக்கிறது. இதன் மூலமாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த படிவங்கள் என்பது 99% மேலாக வழங்கப்பட்டது மீண்டும் வந்திருக்கிறது தேர்தல் ஆணையத்திற்கு என்று இந்திய தேர்தல் ஆணையமே கூறியிருக்கிறார்கள். இந்த படிவம் என்பது கிட்டத்தட்ட கடந்த 2005ஆம் ஆண்டிற்கு முன்பாக வாக்களித்தவர்கள் அந்த படிவங்களில் பூர்த்தி செய்து கொடுப்பார்கள். 2005ஆம் ஆண்டு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாதவர்கள் மேலே மட்டும் இருக்கக்கூடிய அந்த குறியீடுகளில் படிவங்களை பூர்த்தி செய்து கொடுப்பார்கள். இதற்காக தேர்தல் அலுவலர்கள் வீடு வீடாக சென்று படிவங்களை கொடுத்து வாங்கியிருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட படிவங்கள் கொடுக்கப்பட்டு வாங்கியிருக்கிறது. தமிழ்நாட்டில் 6,41,14,587 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அதில் நேற்று வரை 6,41,10,350 படிவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் மீண்டும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்காக 99.99% படிவங்கள் வழங்கப்பட்டதில் நேற்று வரை 4,207 படிவங்கள் மட்டுமே திரும்ப வரவில்லை என்று இந்திய தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிறார்கள். 6,40,83,413 படிவங்கள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது என்றும் கூறியிருக்கிறார்கள். ஆகவே இதில் விவரமாக பார்க்க வேண்டும் என்றால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த படிவங்களில் 99.99% படிவங்கள் மீண்டும் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் வந்து சேர்ந்திருக்கிறது. இதில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்பதுதான் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. வருகிற 16ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது வர இருக்கிறது. இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் தான் யார் யார் பெயர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது, யார் யார் பெயர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்தான முழுமையான விவரங்கள் மக்களுக்கு தெரிய வரும். யார் யார் பெயரெல்லாம் வராது என்றால் மறைந்தவர்கள், இறந்தவர்களுடைய பெயர்கள் வராது. 2 இடங்களில் உத்தேசமாக கூற வேண்டும் என்றால் திருச்சியில் ஒருவருக்கு வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருக்கிறார், அவர் சென்னையிலும் வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருந்தார் என்றால் 2 இடங்களில் எந்த இடத்தில் அவர் இந்த எஸ்ஐஆர் படிவத்தை பூர்த்தி செய்து கொடுத்தாரோ அந்த இடத்தில் மட்டும் அவருக்கு பெயர் வரும். திருச்சியில் இருப்பதை நீக்கிவிடுவார்கள். இப்படி அந்த திருச்சியில் இருப்பதை நீக்கிவிட்டால் அவர் சென்னையில் ஓரிடத்தில் வாக்காளராக மாறுவார். ஆகவே 2 இடத்தில் வாக்கு வைத்திருந்தவர்கள் ஓரிடமாக மாறும். அதே போல வீடுகள் நிரந்தரமாக மாற்றி சென்றவர், அதாவது கோயம்புத்தூரிலிருந்து ஒருத்தருக்கு சென்னைக்கு இடம்பெயர்ந்திருக்கிறார் பணி நிமித்தமாக என்றால் அவர் கோயம்புத்தூரிலிருந்து சென்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு காலத்திற்கு மேலாக இருக்கிறார். 3 முறை அந்த தேர்தல் அலுவலர்கள் வீடுகளுக்கு சென்று படிவங்களை கொடுக்க சென்றும் அவர் அங்கு இல்லை என்றால் அவர் இடமாற்றம் செய்திருக்கிறார் என்று அவரை குறிப்பிட்டுவிட்டு அவருடைய வாக்காளர் அடையாள அட்டை என்பது அங்கிருந்து நீக்கப்படும். அதன் பிறகாக சென்னையில் அவருக்கு வழங்கப்படும். ஒருவேளை சென்னையிலும் அவர் பூர்த்தி செய்து கொடுக்கவில்லை என்றால் படிவம் 6, அதாவது நாளை முதல் படிவம் 6, தற்பொழுதே படிவம் 6 என்பது கொடுக்கப்பட்டு வருகிறது. அந்த படிவம் 6ஐ அவர் நிரப்பி கொடுக்கும் பட்சத்தில் மீண்டும் அவருக்கு வாக்களிப்பதற்கான அந்த வாக்காளர் அடையாள அட்டை என்பது வழங்கப்பட இருக்கிறது. இறுதி வாக்காளர் அட்டை என்பது படிவம் என்பது பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி வெளியிடப்பட இருக்கிறது. ஆகவே வருகிற 16ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியலும் பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியலும் வெளியிட இருக்கிறார்கள். வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாதவர்கள் படிவம் 6ஐ பூர்த்தி செய்து கொடுத்து மீண்டும் இணையலாம் என்று இந்திய தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிறது. புதிய வாக்காளர்கள் 18 வயது பூர்த்தி அடைந்தவர்களும் இந்த படிவம் 6ஐ பூர்த்தி செய்து கொடுத்து உள்ளே வரலாம். இந்த எஸ்ஐஆர் பணியில் விடுபட்டவர்கள் மீண்டும் அந்த படிவம் 6ஐ பூர்த்தி செய்து கொடுத்து மீண்டும் அவர்கள் உள்ளே வரலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விவகாரம் என்பது இன்று மாலை 5 மணியுடன் இந்த எஸ்ஐஆர் படிவங்களை வழங்காதவர்கள் அந்த 4000 பேர் இருக்கிறார்கள். 4000 பேரும் அந்தந்த பிஎல்ஓக்களை சந்தித்து வழங்க வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது.
வழங்காதவர்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டையிலிருந்து அந்த வரைவு வாக்காளர் பட்டியலிலிருந்து பெயர் நீக்கப்படும். இரண்டாவதாக கூற வேண்டும் என்றால், இந்த மீதம் இருக்கக்கூடிய 16ஆம் தேதி வரை, இன்று முதல் 16ஆம் தேதி வரை யார் யாருடைய பெயர்களை நீக்க வேண்டும், அதாவது மறைந்தவர்கள், 2 இடங்களில் வாக்கு வைத்திருந்தவர்கள், முற்றிலுமாக இடப்பெயர்வு, கோயம்புத்தூரிலிருந்து சென்னைக்கோ அல்லது தூத்துக்குடியிலிருந்து சென்னைக்கோ, சென்னையிலிருந்து மதுரைக்கோ இடப்பெயர்வு செய்தார்கள். அவர்கள் அங்கு இல்லை என்றால் அவர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டு வருகிற 16ஆம் தேதி அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது வெளியிடப்படும். அதில் லட்சக்கணக்கான பெயர்கள் நீக்கப்பட்டு வெளிவருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. என்றால் இந்த 20 ஆண்டு காலமாக மறைந்தவர்களுடைய பெயர்கள் முழுவதுமாக நீக்கப்படாமலேயே குறைந்தபட்சமாக மட்டுமே நீக்கப்பட்டு வந்தது. ஆனால் இந்த முறை மறைந்தவர்களுடைய பட்டியல் என்பது முழுமையாக வாங்கப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணையம். ஆகவே மறைந்தவர்களுடைய பெயர்கள் முழுமையாக நீக்கப்படும். 2 இடங்களில் வாக்கு வைத்து வாக்காளர் அடையாள அட்டை வைத்து வாக்கு செலுத்தியவர்களுடைய அந்த பட்டியல் என்பது நீக்கப்பட இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இடப்பெயர்வு என 3ஐயும் முழுவதுமாக பார்க்கும் பொழுது லட்சக்கணக்கில், அதாவது குறைந்தபட்சமாக 5 லட்சமும் அதிகபட்சமாக 10 முதல் 20 லட்சம் வரை வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று கூறப்படுகிறது. ஆகவே 16ஆம் தேதி யார் யாருடைய பெயர்கள் வாக்காளர் அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறவில்லையோ அவர்கள் உண்மையாகவே தாங்கள் வாக்களிக்க வேண்டும் விருப்பம் இருப்பவர்கள் உடனடியாக சென்று படிவம் 6 தற்பொழுதே கொடுக்கப்படுகிறது. இருந்தபோதிலும் பட்டியலை பார்த்ததுக்கு பிறகாக அந்த படிவம் 6ஐ பூர்த்தி செய்து கொடுக்கும் பட்சத்தில் அடுத்ததாக பிப்ரவரி மாதம் வரக்கூடிய பிப்ரவரி 14ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட இருக்கிறது. அந்த பட்டியலில் அவர்களுடைய பெயர்கள் இடம்பெறும். அதன் பிறகாக வருகிற சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே வாக்களிப்பது என்பது தங்களுடைய உரிமையாக இருந்தாலும் வாக்களிப்பதுதான் முதல் கடமை என்று உணர்ந்து மக்கள் இன்று மாலை 5 மணி வரை எஸ்ஐஆர் படிவங்களை திருப்பி பிஎல்ஓவிடம் அளிக்காதவர்கள் அளிக்க வேண்டும். வரைவு வாக்காளர் பட்டியல் 16ஆம் தேதி வெளியிடும் பொழுது பெயர்கள் இடம்பெறவில்லை என்றால் படிவம் 6ஐ பூர்த்தி செய்து வாக்காளர் அடையாள அட்டையை புதியதாக கொடுத்து வாங்கிக் கொள்ளலாம். இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி 14ஆம் தேதி வெளியிடப்பட இருக்கிறது. அதில் பட்டியலில் இடம்பெற்றதற்கு பிறகாக வாக்கு செலுத்தலாம். அவருடைய ஜனநாயக கடமையை இந்த சட்டமன்ற தேர்தலில் செலுத்தலாம். ஆகவே இந்திய தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். மக்கள் தான் அடுத்தடுத்த கட்டங்களில் நகர்ந்து தங்களுடைய பெயர்கள் இடம்பெற்றிருக்கிறதா என்பதை அறிய வேண்டும் என்பது இதன் மூலமாக மிக முக்கியமான செய்தியாக பார்க்க வேண்டியிருக்கிறது.